டிடி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம் விருந்தினர் சிறப்பு நிகழ்ச்சியில் பல்வேறு சிறப்பு விருந்தினர்களை, துறை வல்லுநர்களை நாம் சந்தித்து வருகிறோம். கவிஞர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள், நாட்டுப்புற பாடகர்கள். இந்த வரிசையிலே இந்த வாரம் ஒரு புதுமையாக இளம் பின்னணி பாடகி நேஹா கிரீஸ் அவர்களை நாம் சந்திக்க இருக்கிறோம். அவர் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். இந்த வயசுலேயே நீங்கள் ஆன்மீக பாடல்கள், சினிமா பாடல்கள், இப்படி பல்வேறு மேடை நிகழ்ச்சிகள், நீங்கள் உண்மையிலே எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. நல்லா கொடி கட்டி பறந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த இசை ஆர்வம் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள், உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கம்மா. ஸோ என்னோடய அப்பா பேர் கிரீஷ் மாதவன், என்னோடய அம்மா பேர் ரேஷ்மா கிரீஷ். எனக்கு ஒரு பாட்டி இருக்காங்க, நான் பேபி தான் கூப்பிடுவேன். என்ன ஊரில் அம்மம்மா சிச்சா இருக்காங்க. ஸோ என்னோடய அப்பா பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ அவங்க கொஞ்சம் பாடுவாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா. எந்த பள்ளியில் படிக்கிறீங்க? நான் நேஷ்னல் பப்ளிக் ஸ்கூல். எங்கே இருக்குது? கோபாலபுரம். ரொம்ப மகிழ்ச்சிமா. இந்த இசை ஆர்வம் உங்களுக்கு முதல்ல எப்படி வந்துச்சு? ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு 4 வயசு இருக்கும்போது நான் ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு அங்கிள் இருந்தாங்க. ஸோ அவங்க நான் பாடி கொடுத்தேன். ஸோ நல்லா பாடுறேன், நல்லா வருவேன் சொல்லிவிட்டு அவங்களோட சிஸ்டர் ஒரு பெரிய ப்ளேபேக் சிங்கர் கேரளாவில். ஸோ அவங்க தான் என்னோடய ஃபஸ்ட்டு குரு. ஸோ அவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டாக சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இது பாட்டெல்லாம். ஸோ இன்றைக்கி நீங்கள் ஆன்மீக பாடல்கள், சினிமா பாட்டு, எல்லா துறையிலையும் பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் பல கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறதுக்கு முன்னால் ஒரு பக்தி பாட்டு ஒன்று ஒரு பாடி தொடங்கலாம்னு நினைக்கிறேன். பாடுங்க பார்ப்போம். கன்னி சுவாமி கண்கள் தேடும் சபரியப்பா, கால்மொழி தீண்டும் தருணம் சரணம் சொல்லப்பா, ஏற்றிட வேணும் ஏழைகள் பாதம் நீப்பா, ஏகாந்தம் உந்தன் நாமம் தருவாய் வரமப்பா, கன்னி சுவாமி கண்கள் தேடும் சபரியப்பா, கால்மொழி தீண்டும் தருணம் சரணம் சொல்லப்பா. அந்த பாட்டில் மட்டும் ஏகாந்தம் இல்லை, உங்கள் குரல்லையே ஒரு ஏகாந்தம், ஒரு காந்தம் இருக்குங்கிறத நம்ம உணர முடியுது. நீங்கள் 4 வயசில் இசைத்துறைக்கு வர்றீங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குருவா நீங்கள் யாரை எடுத்துக்கிட்டீங்கம்மா? ஸோ நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கர்நாடிக் கற்றுண்டேன், பிபி ரங்காச்சாரி சாரோட. இப்போ நான் ஹிந்துஸ்தானி மதுவந்தி மேமோட கற்றுக்கிறேன். அண்ட் என்னோடய வாய்ஸ் ட்ரெயினர் நிர்மலா மேம் கூட கற்றுக்கிறேன். ஓ, சரி சரி சரி. நீங்கள் பல தொலைக்காட்சிகளில், தனியார் தொலைக்காட்சிகள்லாம் நிறையா நீங்கள் காம்படிஷனில் கலந்துக்கிட்டு பல நிலைகளை கடந்து பரிசுகள்லாம் வாங்கியிருக்கீங்க. அந்த அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸோ நான் ஒரு 7-8 ஆகும்போது நான் ஒரு டிவி சேனலுக்கு போயினேன். சரி. ஸோ அதில் நான் செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு 10 எல்லாம் ஆகிப்போது. நான் அதில் என்ன பாட்டெலாம் பாடுனீங்கம்மா? அந்த செமிஃபைனல் வர்றதுக்கு என்ன பாட்டுலாம் உங்களுக்கு துணையாக இருந்துச்சு? நான் இசையில் தொடங்குதம்மா. பாடுங்க பார்க்கலாம். இசையில் தொடங்குதம்மா விரத நாடகமே, வசந்தம் கண்டதம்மா வாடும் வாலிபமே, வசந்த கோலங்களை வாரின் தேவதை கண்டு ரசிக்க வந்து கோடி விட்டார் இங்கு நமக்கு. இசையில் தொடங்குதம்மா விரத நாடகமே. உண்மையிலே இசையில் தான் தொடங்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அதுவே ஒரு பெரிய லயமானது. ஏன்னா மற்றவங்களை இசையை வைக்கிறதுனால தான் அதுக்கு பேரே இசைன்னு தமிழில் பேர் வச்சாங்க. இயல், இசை, நாடகம் 3 இருக்குது பார்த்தீங்களா? அதில் நடுநாயகமாக இருக்கிற இசைக்கு தான் இந்த மகத்துவம் உண்டு. பேசுறது, எழுத்து, இதெல்லாம் இயல்னு சொல்கிறோம். நடித்து காட்டுறத நாடகம்னு சொல்கிறோம். இந்த ரெண்டையுமே இயக்கிறது இசை தான். வேற என்ன பாட்டெலாம் பாட்டுனீங்க அங்கே? இங்கே நான் செகண்ட் ரவுண்டில் வானே வானே பாடினேன். ஓஹோ, பாடுங்களே பாடுங்களே. வானே 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 நானும் மேகம் தானே எனருகிலே கணருகிலே நீ
வயசில் இவ்வளவு ஒரு சாதனை நிகழ்த்திக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் அம்மா அப்பாவினுடைய ஆதரவு எப்படி, அதை கொஞ்சம் சொல்லுங்கள். அம்மா அப்பா ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. என்னோட அப்பா வந்து எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணி, அம்மா வந்து பாட்டெல்லாம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அவங்க மியூசிக் தெரியும். உங்கள் ஊர் என்னம்மா? நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா இல்லை கேரளாவில் இருந்து வந்தீங்களா? எப்படி அதனுடைய பின்புலம் என்ன? நான் வந்து தமிழ்நாட்டில் தான் நான் பிறந்தேன். ஸோ அம்மா அப்பா பாடுவாங்களா யாராவது? அம்மா பாடுவாங்க. ஓஹோ, அம்மாவும் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்களா? கரெக்ஷன்ஸ். ஓ சரி சரி சரி. இப்போ நீங்கள் இந்த சினிமா துறைக்கு வந்தது எப்படி? ஸோ நான் ஃபஸ்ட்டு யுவன் சார் கூட நான் பாடினேன் ஸ்டார்னு மூவியில். என்ன பாட்டு பாடினீங்க யுவன் சார்கிட்ட? அது ஜிமிக்கீஸ் கசல் சொல்லிட்டு நான் பாடினேன். பாடுவீங்களா? பாடுங்களேன். திங்கள் தன்னை தொழலே என்றான், ஏனடா திங்கள் தன்னை தொழலே என்றான், உனக்கெனவே உனக்கெனவே அதாவது உண்மையிலே கேட்கும்போது தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன்னு திருநாவுக்கரசர் சொன்னார். அது உண்மையிலே அவர் தெரியாமையா சொன்னார். இந்த யுவன் சங்கர் ராஜாட்ட இவ்வளவு பாடியிருக்கீங்க, இசை ஞானி அவங்களுடைய தந்தையார் சிம்போனி இளையராஜாவிட்ட உங்கள் பாட்டினுடைய அனுபவத்தை பற்றி சொல்லுங்களேன். இளையராஜா சார் நான் பாட்டு பாடியிருந்தேன். ஸோ அதில் நான் மியூசிக் ஸ்கூல்னு ஒரு படத்தில் நான் ஒரு பாட்டாக இருந்தேன். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. சாருக்கு பாடுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓ, நீங்கள் சிம்போனி இளையராஜாட்ட நீங்கள் வந்து பாராட்டு வாங்குறது ஒரு நெத்திக்கு திலகம் மாதிரி. அது உங்களுக்கு இந்த வயசில், ஒரு சின்ன வயசில் அந்த பாராட்டு கிடைச்சது உண்மையிலே நீங்கள் செஞ்ச புண்ணியம் மட்டும் இல்லை, உங்கள் அம்மா அப்பாவும் செஞ்சுருக்க புண்ணியம்னு தான் நம்ம அதை நினச்சி பார்க்கணும். அது போக நீங்கள் சினிமா பாடல்கள் பாடுறதோடு மட்டும் இல்லாமல் மேடைகளில் பாடுறீங்களா? மேடை அனுபவம் இருக்கா உங்களுக்கு? எங்கெல்லாம் பாடியிருக்கீங்க? நான் வந்து வித்யாசாகர் சாருக்கு நான் வந்து ஜீவா சார் முன்னாடி பாடியிருந்தேன். தித்திக்குதே சாங் ரொம்ப வைரலாக போயிருந்தது. அது அந்த வைரலாக போன பாட்டு என்ன பாட்டு? தித்திக்குதே. பாடுங்களேன். பார்வைகள் நேரில் கண்டு உண்மை சொல்ல நெஞ்சில் மட்டும் வார்த்தைகள் மார்பை சூடும் தூரங்கள் சுவாசங்களும் தித்திக்கரே 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 தித்திக்கரே. அடடா, அந்த இசைக்கு வந்து ஒரு நெகிழ்ச்சி, மகிழ்ச்சி, உருக்கம் அதெல்லாம் வந்து இருக்குது. நீங்கள் இப்போ இருக்கிற இசையமைப்பாளர்கள்ட்ட பாடுறதோடு மட்டும் இல்லாமல் மேடைகளில் சுசீலா அம்மா பாட்டு, சித்ரா அம்மா பாட்டு இதெல்லாம் நிறையா நீங்கள் பாடுறீங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். சுசீலா அம்மா பாட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சது? எந்த பாட்டுலாம் நீங்கள் பாடுவீங்க? எனக்கு ஃபஸ்ட்டு பழைய பாட்டு ரொம்ப பிடிக்கும். சுசீலா அம்மாவோட குரல் ரொம்ப அழகாக இருக்கும். சரி, ரொம்ப பிடிக்கும். என்ன பாட்டு சுசீலா அம்மா பாட்டில் நீங்கள் விரும்பி பாடுவீங்க? பால் போலவே. பாடுங்க, அருமையான பாட்டாச்சு. சென்று வானில நிலா தென்
அவன் கவிஞனாகினான் கண்ணி அழகை பாடவோ அவன் கவிஞனாகினான் பெண்மை உண்மை கண்டு கலைஞனாகினான் கலைஞனாகினான் நாளை இந்த வேளை பார்த்து ஓடி முடிவானிலா இன்று இந்த தலைவலி நிலை சென்ற வானிலா தின்று என் தனிமை கண்டு நின்று போய்விடு. அப்பா, இதெல்லாம் வந்து உண்மையிலே இறைவனுடைய அருட்கொடைமா. இந்த நெளிவு சுழிவா நீங்க பாடுறீங்கல்ல, அந்த அதிர்வு கொடுக்க வேண்டிய இடத்துல அந்த அந்த அதுக்கெல்லாம் எப்படி நீங்க பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க? அது வந்து எனக்கு நான் நிறைய லேர்ன் பண்ணேன் அந்த சேனலுக்கு போது. சரி. ஸோ சித்ராம்மா, கல்பனா மேம், சங்கர் சார் அவங்க எல்லாம் ஜட்ஜாக இருந்தாங்க. ஓ சரி சரி. அவங்க யார்கிட்ட நீங்க பாராட்டு வாங்கியிருக்கீங்க? சித்ராம்மா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சித்ராம்மா நிறைய பாராட்டு எல்லாமே சொல்லியிருக்காங்க. நிறைய சித்ராம்மா பாட்டு ஒன்று பாடுங்க. சுசீலா அம்மா பாட்டு பாடுனீங்க, சித்ராம்மா பாட்டு ஒன்று பாடுங்களேன். கண்ணாளனே எனது கண்ணை நீற்றோடு காணவில்லை என் கண்களை பறித்துக் கொண்டு ஏனேனும் பேசவில்லை ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைபாயும் சிறு பேதேனானோ உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்களிடம் மாறும் ஏனோ வாய் பேசவே வாய்ப்பில்லையே வலி தீர வழி என்னவோ கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை ஒரு மின்சார பார்வை வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன் ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாபம் தாபம் என்னோடு நான் கண்டு கொண்டேன் என்னை மறந்து விட்டேன் இந்த உலகத்தில் நான் இல்லை உன்னை இழந்து விட்டால் இந்த மலரிலும் தேனில்லை இது கனவா இல்லை நிஜம் இன்று உன்னை காணென்றாய் மணி மறந்தேன் கண்ணாளனே எனது சபாஸ்மா சூப்பர். ரைட், அருமைம்மா. இப்போ நீங்கள் இவ்வளவு பாட்டு இவ்வளவு குலைவாக பாடுறீங்களே, இதை ஸ்கூலில் எப்படிம்மா, உங்கள் ஸ்கூலில் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, எவ்வளவு பாராட்டுறாங்க, ஸ்கூல் நிர்வாகம் எப்படி உங்களை எடுத்துக்கிறாங்க? ஸ்கூல் வந்து நல்லா சப்போர்ட் கொடுக்குறாங்க. நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் அங்கே பாடி கலந்துருக்கீங்களா போட்டிகளில்? அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சரி, நிறைய டீச்சர்ஸ். சரி, இவ்வளவு நெளிவாக குலைவாக பாடுறீங்கல்ல, ஃபோக் சாங் உங்களுக்கு வருமா? ஏன்னா கர்நாடிக் மெத்தடில் நீங்கள் நிறையா படிச்சுக்கிட்டு பண்ணியிருக்கீங்க. நாட்டுப்புற பாட்டு ஏதாவது பாடியிருக்கீங்களா? அந்த அனுபவம் இருக்கா? பாடியிருக்கீங்களா? இல்லை, எனக்கு தெரியும் பாடு. ஆனால் ஒரு பாட்டு பாடுங்களேன். இஞ்சியீடு பழகா மஞ்சச்சேவ பழகா கள்ளச்சேரி பழகா மறுக்கோரம் ஓடுவதில்லை மறுக்குமாமையோ மயக்குதே பற்றவர்மோ மடியிலே ஊஞ்சல் போட மானேவா இஞ்சியீடு பழகா கள்ளச்சேரி பழகா கள்ளச்சேரி பழகா மறுக்கோரம் கூடுவதில்லை. அடடா, ரொம்ப அருமைமா. நீங்கள் தமிழ் பாட்டு மட்டும்தான் பாடியிருக்கீங்களா, இல்லை வேற்று மொழி படங்களுக்கு பாடியிருக்கீங்களா? அதாவது மலையாளம், தெலுங்கு அந்த மாதிரி பாடின அனுபவம் ஏதாவது இருக்குதா? எனக்கு வந்து 8 லாங்குவேஜஸ் பாடுறதுக்கு பாடியிருக்கீங்களா? இல்லை, தெரியும். பாடல் தெரியும். இப்போ பாட முடியுமா? என்ன மலையாள பாட்டு ஏதாவது பாடுங்களேன், ஒரு பாட்டு பாடுங்க.
രാജഹംസമേ മഴവിൽ കോടിലിൽ സ്നേഹദൂതുമായി വരുമോ സാഗരങ്ങളെ മറുവാക്കുമിണ്ടോ ഈ വേളേന്തി அடடா, அருமைமா அருமை. ரொம்ப அந்த அது என்னன்னு தெரில, அதாவது இந்த வயசுலேயே இவ்வளவு சாதனை பண்ணியிருக்கீங்கன்னா உண்மையிலே ஒரு பெரிய கொடுப்பினை தான். 4 வயசில் ஆரம்பிச்சு இன்னும் தொடர்ந்து இதைட்டு உங்களுக்கு கல்வி ஏதாவது பாதிக்குதா, படிப்பு ஏதாவது பாதிக்குதா? நான் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணிடுறீங்க. உண்மையிலே அது ஒரு பெரிய திறமையான செயல். இளையராஜாவுக்கு என்ன பாட்டு பாடினீங்க? இளையராஜா சாருக்கு மியூசிக் ஸ்கூலில் படத்தில் அது பாடுங்களேன். என்னோட பாட்டு பாடுங்க. டாக்டர் டாக்டர் கொண்டு போட BMW காரர் என் கூட சேர்ந்து போக அவங்க ட்ரீம் இருந்து யாருங்களை காப்பாத்த பேரண்ட்ஸ் கனவன் மனசுமே மேலேத்த சாரி மட்டும் தான் கிட்ஸோட ஆன்சர் இசை ஞானிக்கு பாடியிருக்கீங்க. இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் நீங்கள் பாடியிருக்கீங்க. அதாவது எல்லாருமே முன்னணி இசைக்கலைஞர்கள் மத்தியில் நீங்கள் பாடி உங்கள் முகத்தை நல்லாவே அடையாளப்படுத்திட்டு வரீங்க. ஏஆர் ரஹ்மான் இசையில் பாடின பாட்டு, அந்த அனுபவம், அதோட அந்த பாட்டையும் பாடி காட்டினீங்கன்னா நேயர்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆஹா, இதில் என்ன ஒரு விசித்திரம்னா, சில பேருக்கு பழைய பாட்டு பாடுறவங்களுக்கு புது பாட்டு வராது, புது பாட்டு பாடுறவங்களுக்கு பழைய பாட்டு வராது. ரெண்டையுமே நீங்கள் அவ்வளவு சுவையாக பாடுறீங்க. உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது. சுசிலாம்மா பாட்டு இன்னமும் நிறையா பாடியிருக்கீங்களா? ஒரு பாட்டு பாடி காட்டினீங்க, நிறையா பாடியிருக்கீங்களா? பாடுங்க ஏதாவது. சிவகாமி மகனிடம் சேரி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. அந்த சிவகாமி மகனிடம் சேரி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. வேறேவரோடு நான் பேச வார்த்தை ஏதடி, வேலனில் இல்லாமல் போக ஏதடி. வேறேவரோடு நான் பேச வார்த்தை ஏதடி, வேலனில் இல்லாமல் போக ஏதடி. அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. சுசிலா அம்மா குரலை நேரையே கேட்ட மாதிரி அப்படியே ஒரு உணர்வை ஏற்படுத்தினீங்க. அருமையான கவியரசு கண்ணதாசன் பாட்டு இது. உண்மையிலே கண்ணதாசன் வந்து பெருந்தலைவர் காமராஜருக்கு தூது விடுற மாதிரி எழுதின பாட்டு இந்த பாட்டு. ரொம்ப அருமையாக பாடுறீங்க. ஜானகி அம்மா பாட்டு பாடியிருக்கீங்களா? ஜானகி அம்மா பாட்டு என்ன பாட்டு நீங்கள் ரொம்ப பரிச்சயமாக நீங்கள் பாடுற பாட்டு? சுந்தரி அருமையான பாட்டு, பாடுங்க. சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி, என்னால் நல்ல தேதி என்னை தன்னே உனக்காக ஜென்மமே கொண்டேன் அதற்காக. நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தாங்க
சுந்தரி கண்ணால் ஒரு சேரி சொல்லடி என்னால் அழத்தேரி. அருமைம்மா, அருமை அருமை. நீங்கள் இப்போ தமிழ் பாட்டோட வந்து மலையாள பாட்டு பாடுறீங்க, வேறு என்ன மொழி பாடலாம் பாடுவீங்க? ஹிந்தி பாட்டுலாம் பாடுவீங்களா? ஹிந்தி பாட்டு, தெலுங்கு பாட்டு. அப்போ அதெல்லாம் நீங்கள் 1 2 எங்களுக்கு பாடி காட்டலாமே. பாடுங்க. लग जागरे के भेड़ी हंसी रात हो न हो, शायद फिर इस जन्म में मुलाकात हो न हो. लग जागरे हमको मिले आज घड़िया नसीब से, हमको मिले आज घड़िया नसीब से. जी भर के तेरे कलेजे हमको करीब से, फिर आपके नसीब में ये बात हो न हो, शायद फिर इस जन्म में मुलाकात हो न हो. लग ஆஹா, இசை லயம், தாள லயம் இதெல்லாம் தப்பாமல் பாடுறீங்க. உண்மையில் பெரிய ஆச்சரியம் தான், வியப்பாக இருக்குது எங்களுக்கு. இன்னொன்று வந்து நீங்கள் இசையமைப்பாளர்களில் இமான் சார்கிட்ட பாடியிருக்கீங்க. இமான் சார்கிட்ட பாடியிருக்கீங்க தானே? அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அந்த பாட்டு ஏதாவது பாட முடியுமா? இமான் சாரோட பாட்டு பாடுங்களேன். நெருங்கி ஒரு பார்க்கவா, மயங்கி மடியில் தூக்கவா, எம்மாடி எம்மாடி நீ தொடங்க தொலைந்திடவா, இழந்ததை மீட்கவா, இரவலும் கேட்கவா. அருமைம்மா, அருமைம்மா. நீங்கள் இந்த சின்ன வயசில் இவ்வளோ பாடிக்கிட்டு இருக்கீங்க, யாரை பற்றியும் கருத்து அவ்வளோவா சொல்லிட முடியாது. இருந்தாலும் இத்தனை முன்னணி இசையமைப்பாளர்கள்ட்ட பாடியிருக்கீங்கல்ல, அவங்களுடைய பாராட்டுகள் உங்களை எந்த அளவுக்கு மேலே கொண்டு வருது? என்ன உணர்வு உங்களுக்கு ஏற்படுத்துது? எனக்கு வந்து எல்லாமே ஒரு லெசன் தான், எல்லாமே நான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எல்லாரோட கரெக்ஷன்ஸ் அண்ட் புகழ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அருமைம்மா, அருமை. இன்னும் நீங்கள் பல சாதனைகள் நிகழ்த்தணும். சினிமா, திரை, இன்னும் பல்வேறு மேடை பாடல்கள், பக்தி பாடல்கள், நாட்டுப்புற பாடல்கள், எல்லா துறையிலையும் நீங்கள் வந்து பரிமளிக்கணும், பெரிய அளவில் வரணும். வந்து சிறப்பிச்சதுக்கு நன்றிம்மா. தேங்க்யூ ஸோ மச்.